உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வீட்டில் 2 விருச்சிக ராசி இருக்கலாமா? ஒரு வீட்டில் 2 விருச்சிக ராசி மட்டுமல்ல, எத்தனை விருச்சிக ராசி வேண்டுமென்றாலும் இருக்கலாம். முதலில் எல்லோரும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு விருச்சிக ராசி இருந்தாலே அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் மற்ற ராசிக்கெல்லாம் தளபதியாக விளங்கக்கூடியது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியின் அருமை பெருமைகளை, விருச்சிக ராசியின் உள் உணர்வுகளை, விருச்சிக ராசியின் உன்னதமான விஷயங்களை பல வீடியோக்களில் எடுத்து உரைத்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த வீடியோவிலும் ஒரு சிறு துளி பார்க்கலாம். விருச்சிக ராசி என்றாலே பொறுப்பு மிக்க ராசி. இவர்களை பார்த்தால் அசால்ட்டாக இருப்பார்கள். ஆனால் இவரை சுற்றி இருப்பவர்களுக்கு காவல் தெய்வமாக இருப்பார்கள். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உழைப்பவர்கள் எப்போதும் அழுக்காகத்தான் இருப்பார்கள். உழைக்காம மெனுக்கா இருக்கிறவர்கள் தான் மேக்கப் போட்டு திரிவார்கள். உண்மை எப்பொழுதுமே லேட்டாக தான் தெரியும். பொய்மை உடனுக்குடன் தெரியும். இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் உண்மைக்கு சொந்தக்காரர்கள், நேர்மைக்கு சொந்தக்காரர்கள், கடமை உணர்வுக்கு சொந்தக்காரர்கள். தன்னை சுற்றி பிறந்தவர்களாக இருக்கட்டும், சுற்றத்தார்களாக இருக்கட்டும், அக்கம் பக்கம் இல்லை அவருடைய தேசமாக இருக்கட்டும், அனைவரையும் கட்டி காக்க வேண்டும் என்று உன்னத ஆற்றல் கொண்டவர்கள், உன்னதமான குணம் கொண்டவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். ஒரு வீட்டில் 2 விருச்சகம் 3 விருச்சகம் இருக்கலாமா என்று பலரும் கேள்வி கேட்கிறார்கள். இன்று அந்த கேள்விக்கு பதிலாக இந்த பதிவு ஒரு பொக்கிஷமாக அமையும். இந்த பதிவு ஒரு பொக்கிஷமா இல்லையா என்று பொறுமையாக கடைசி வரை பார்த்துவிட்டு இந்த பதிவை அனைவருக்கும் ஷேர் பண்ணலாமா என்று நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். பொதுவாக விருச்சகம் என்றாலே கடமை உணர்வு. அப்போ ஒரு வீட்டில் 3 விருச்சகம் 2 விருச்சகம் இருந்தால் அந்த வீடு பொறுப்பு எப்படி இருக்கும் என்று பாருங்கள். காமனாக ஒவ்வொரு ஜோடரும் சொல்வார்கள், ஒரு வீட்டில் 2 விருச்சிக ராசி இருக்கக்கூடாது என்று. ஏன் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால், ஒரு காட்டில் ஒரு ராஜா தான் இருக்கணும், ஒரு தலைமை பொறுப்பில் ஒருவர் தான் இருக்கணும், மீதி இருப்பவர்களெல்லாம் அவருக்கு பிஏவாகவும் லேபராகவும் இருக்கணும். அப்போதுதான் அந்த நிர்வாகம் சரியாக இருக்கும். 2 முதலாளி 3 முதலாளி அங்கே தலையிட்டு பேசும் பொழுது அது இருக்கக்கூடியவர்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய நிலை ஏற்படும். அதே போல ஒரு வீட்டில் 2 விருச்சகம் 3 விருச்சகம் இருக்கும் பொழுது இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு இவர்களிடம் அனுசரித்து வாழ்வது மிகப்பெரிய கடினமாக இருக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் ஒரே ராசியில் பிறந்து இருவருக்குள் வாக்குவாதம் ஏற்படுகிறது என்று பலரும் கமெண்டில் சொல்லியிருக்கிறார்கள். அது உண்மைதான். அது விருச்சிக ராசியில் பிறப்பதனால் அந்த வாக்குவாதம் ஏற்படுவதில்லை. விருச்சிக ராசியில் பிறந்தால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு எந்த ஒரு நிலையிலும் எவ்வளவுதான் காரசாரமாக பேசிக்கொண்டாலும் இவர்களுடைய அந்யோன்யம் கொஞ்சம் கூட குறையாது. இவர் மேல் இருக்கிற பாசம் அவருக்கு குறையாது, அவர் மேல் இருக்கிற பாசம் இவருக்கு குறையாது. ஆனால் இருவரும் பேசிக்கொள்வதை பார்த்தா மற்றவர்கள் சூசைட் செய்து கொள்ளலாம் என்ற அளவுக்கு அந்த நிலைப்பாடு இருக்கும். இருவரும் மோதிக்கொள்வது. இதில் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், அந்த விருச்சிகத்தை ஈன்றெடுத்த தாய்க்கு தான் மிகவும் மனவேதனை அளிக்கும். தன் கணவரும் விருச்சிக ராசியாக இருந்து தன்னுடைய மகனும் விருச்சிக ராசியாக இருக்கும் பொழுது இவர்கள் இருவரையும் சமாளிப்பது மிக கடினமாக இருக்கும் இந்த தாய்க்கு. அது மட்டுமல்ல, சகோதர சகோதரிகளுக்கும் மிகப்பெரிய தலை பாரமாகவே இது அமைந்துவிடும். ஆனால் மற்றபடி பாசம் அந்யோன்யம் இதெல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கும். 2 விருச்சிக ராசிகள் மோதிக்கிறதை பார்த்து மனவேதனை அடையக்கூடிய அளவுக்கும் இவங்க 2 பேர்த்துக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியாத அளவுக்கும் திக்குமுக்கு ஆடும் நிலை ஏற்படும். சூட்சமம் தான் என்ன? அப்போ ஒரே ராசியில் இருவரும் பிறக்கக்கூடாதா, இல்லை ஒரே ராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் வசிக்கக்கூடாதா? இந்த மாதிரி கேள்விக்கு தான் இயற்கை ஜோதிடத்தில் பதில் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ஒரே ராசியில் இருவர் பிறப்பது நல்ல அதிர்ஷ்டமாகும். ஒருவருக்கொருவரை புரிந்து கொள்ளும் தன்மை ஏற்படும். ஒரே ராசியில் எத்தனை பேர் வேணாலும் பிறக்கலாம். அந்த ஒரே ராசி கொண்டவர்கள் ஒரே வீட்டில் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்தும் ஏன் இந்த வாக்குவாதம் ஏற்படுகிறது என்றால், ஒரே ராசியில் பிறந்தாலும் இந்த விருச்சிக ராசிக்கு எதிர் கிரகமானது சனி கிரகம். இந்த சனி கிரகம் 3ஆம் இடத்து அதிபதி, 4ஆம் இடத்து அதிபதி. ஒருவர் விருச்சிக ராசியில் பிறந்து சனி பகவான் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் அமைந்திருந்தால், ஒரு வீட்டில் விருச்சிக ராசியில் பிறந்த தகப்பன் மகனாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அம்மா மகளாக இருக்கட்டும், எந்த உறவுக்குள்ள இருவர் இருந்தாலும் அந்த ஒருவர் ஜாதகத்துக்கு இன்னொரு ஜாதகர்
அவருடைய சனி கிரகம் இவருடைய ராசிக்கு 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த இடத்தில் சனி இருப்பவர்கள் எல்லாம் முற்போக்கு சிந்தனையாளராக இருப்பார்கள். இவர்களுக்கு அடிக்கடி நெகட்டிவ் தாட் ஏற்படும். அதனால் இது விருச்சிக ராசிக்குள் இவர்கள் என்ன சிந்திப்பார், என்ன செய்வார் என்று அவரால் கிரகித்து கொள்ள முடியாது. பொதுவாக 3ஆம் இடத்தில் சனி இருப்பவர்களுடைய முற்போக்கு மற்ற விருச்சிக ராசிக்காரனால் அதை ஈடுகட்ட முடியாது. ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் விருச்சிக ராசியா விருச்சிக லக்னமாக இருந்து மகனுடைய ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் சனியோ 6ஆம் இடத்தில் சனியோ இருக்கக்கூடாது. அதேபோல் மகனுடைய ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் சூரியனும் 6ஆம் இடத்தில் சூரியனும் 8ஆம் இடத்தில் சூரியனும் அமையக்கூடாது. 3, 6, 8ஆம் இடத்தில் சனி பகவானோ சூரிய பகவானோ அமைந்தால் தந்தை மகன் உறவு பாதிக்கப்படும். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு மைனஸை கண்டுபிடித்து இருவருக்குள் மிக அதிபயங்கரமான ஃபைட் ஏற்படும். தந்தை நிலை எப்படி இருக்கும் என்றால், ஏண்டா இந்த மகனை பெற்றோம், இவன் உண்மையிலே எனக்கு தான் பிறந்தானா, என்னுடைய ராசியில் இருந்தும் என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறான், இதுக்கு என்னதான் வழி ஆண்டவனே என்று நொந்து கொள்ளும் அளவுக்கு இருக்கும். அதே போல் தன்னுடைய மகனுக்கு எதை செய்தாலும் இந்த ஆள் திட்டிக் கொண்டே இருக்கானே, இதுக்கு என்னதான் வழி, நம்ம சுதந்திரத்தில் தலையிட்டு கொண்டே இருக்கா, இந்த ஆளுக்கு ஏண்டா நம்ம பிறந்தோம் என்று இவருடைய நிலை ஏற்படும். இது பூர்வ ஜென்மத்தினுடைய வினைகள். ராசி லக்னத்துக்கு தகுந்தாற்போல் மற்ற கிரகங்கள் அமைய வேண்டும். அப்போதுதான் அந்த உறவுகள் எல்லாம் தந்தை மகனாக இருக்கட்டும், தாய் மகளாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், எந்த உறவாக இருந்தாலும் ஒரே ராசியில் ஒரே வீட்டில் இருக்கலாமா என்றால் 100% இருக்கலாம். அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. நல்ல புரிதல் இருக்கும், நல்ல அன்னோன்யம் இருக்கும். இவர்களுக்குள் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் மனவேதனைகள் வந்தாலும் ஒருவரை விட்டு கொடுத்துக்காமல் அவருக்காக இவர் வாழ்வார், இவருக்காக அவர் வாழ்வார். ஆனால் தன்னுடைய ராசியிலே பிறந்து தன் மகன் இப்படி இருக்கானே என்று அவருக்கு மனவேதனை ஏற்படும். தன்னுடைய ராசியிலே இருந்து எங்கள் அப்பா என்னை புரிஞ்சு கொள்ளலையே என்று அவருக்கு மனவேதனை ஏற்படும். இதற்கு காரணம் தன்னுடைய மகன் சுய ஜாதகத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் தனித்தனியாவோ அல்லது ஒன்று சேர்ந்தோ 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தில் அமைந்திருக்கும் காரணத்தால் தான் இந்த மனவேதனை உண்டாகிறது. இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்த பிறகு உங்களுடைய மனதை திடப்படுத்தி கொண்டு இனி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தன் தந்தைக்காக ஒரு மகன் அவர் என்ன விருப்பப்படுகிறாரோ அந்த விஷயத்தை நீங்கள் செய்து கொடுங்கள். இந்த விருச்சிக ராசியை பற்றி உங்களுக்கு இன்னும் சரியாக தெரிய வேண்டும் என்றால் 6லிருந்து 60 வரை என்ற டைட்டிலில் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கிறோம். இன்னும் எண்ணற்ற விருச்சிக ராசி பதிவு போட்டிருக்கிறோம். பொறுமையாக ஒவ்வொன்றும் இயற்கை ஜோதிடம் என்று சர்ச் பண்ணி ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள். ஒரே வீட்டில் எத்தனை விருச்சிக ராசி வேண்டுமென்றாலும் இருக்கலாம். ஆனால் கிரக சூழ்நிலையால் தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதற்காகத்தான் இந்த பதிவு தெள்ளத் தெளிவாக உங்களுக்கு எடுத்து வைக்கிறோம். இந்த பதிவு பார்த்த பிறகு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நிச்சயமாக உங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லாமல், உங்களால் மற்றவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக வாழ்க்கை வாழ வேண்டும் என சொல்லி விருச்சிகத்தில் பிறந்த அனைவருக்கும் மீண்டும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.